எல்லாருடைய ஜனநாயக கருத்துகளையும் நேரத்தை பார்க்காமல் எடுத்துக்கொண்டது ஒரு நல்ல விஷயம். இதில் என்னன்னா, கடைசி நேரத்தில் ஒரு 3 அல்லது 4 கட்சிகளுக்கு நேர நெருக்கடியினால் வாய்ப்பில்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு நிலை வந்துச்சு. முதலமைச்சரை தலையிட்டு நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறோம், பரவாயில்ல கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள், எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்கி தான் நம்ம அடுத்த கட்டமாக இயங்கணும்னு சொன்னார். இதான் முதல்வருடைய ஒரு பெருந்தன்மை, ஜனநாயகத்தன்மையை காட்டுது. நான் என்ன சொன்னோம்னா, சட்ட போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்துகிறோம், இன்னொரு புறம் மக்கள் மன்றத்தையும் நாடணும், மக்கள் மன்றத்தை நாடணும்னு சொல்லி வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, அதாவது ஒரு துண்டறிக்கை பரப்புரை இயக்கத்தை நடத்த வேண்டும், தமிழ்நாடு அளவில் நம்முடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு முழு வேலை நிறுத்தத்தையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். முதல்ல உச்சநீதிமன்றத்தை நாடுவோம், அடுத்ததாக மக்கள் மன்றத்தை நாடுவோம்னு முதலமைச்சர் சொன்னார். அதாவது இதை ஒன்றிய அரசு செய்து பாஜக செய்துன்னு பார்க்காதீங்க, இதுக்கு பின்னால் RSS செயல் திட்டம் இருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் வெறுமனே இது ஒரு தேர்தல் நடவடிக்கையாக, தேர்தல் நேர அபாயமாக யாரும் பார்க்கல, பலருடைய குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சதிச்செயல் இருக்கிறது என்ற ஒரு அச்சத்தை எல்லாரும் எழுப்பியிருக்கிறாங்க. இது ஏதோ முதல்ல சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் குடியுரிமை ஆபத்து இருந்துச்சு, இப்போ எல்லாருக்குமே ஆபத்து ஆகிடுச்சு. அதனால் இது ரொம்ப கவலையோடு எல்லாருமே வாதிச்சாங்க. இது அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக அணுக வேண்டும், தேர்தல் ரீதியாக மட்டுமே அணியிடக்கூடாது என்ற ஒரு முடிவை நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுத்துருக்கிறோம்.